அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையின் சார்பாக நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர தினத்தையொட்டி சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல்வேறு தலைவர்களை பற்றிய கருத்தரங்கம், கவியரங்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த வாரம் நம்முடைய இளம் சிறார்களுடைய குரலில் நாம் கருத்தரங்கம் ஒன்றினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதில் இன்றைய தினத்தில் அவர்களுடைய மழலை குரலில் அவர்கள் வீரமிக்க பேச்சை கேட்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை கவி உறவுகளுக்கும் ஆளுமைகளுக்கும் பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினத்திற்கு இந்த ஒரு வாய்ப்பினை தந்து குழந்தைகளை தயார் செய்து இன்றைய கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி தருவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தை சார்ந்த அன்பு சகோதரி மோகனா கோபாலகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருகென வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய தினத்தில் பேசுவதற்காக தன்னுடைய ஆளுமை மிக்க குரலில் பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களாகிய இளம் சிறார்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்வை கண்டு ரசிப்பதற்காகவும் கேட்டு ரசிப்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய நம்முடைய அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் மற்றும் உள்ள ஏனைய கேட்பாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இன்றைய தினத்தில் இந்த சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் தியாகம், மறைக்கப்பட்ட வரலாற்றை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த தலைமைக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்து அவரிடம் இந்த மன்றத்தை ஒப்படைப்பு செய்கின்றோம். அவர் தன்னுடைய பேச்சாளர்களை ஒவ்வொருவராக அழைத்து இன்றைய நிகழ்வினை சீரும் சிறப்புமாக நடத்தி தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மோகனாக்கா, அனைவருக்கும் மாலை வணக்கம். கேட்கிறதா? கேக்குதுக்கா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது சுதந்திர தினம்னு சொன்னோம் அப்படின்னாக்க நம்ம இப்ப 78வது ஆண்டுல நம்ம இருந்துட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு யார் யார் போராடினாங்க, என்ன பண்ணாங்கன்னா நம்ம குறிப்பிட்ட சில பேர் ஆண்களை மட்டும்தான் சொல்றோம். மகாத்மா காந்தின்னு சொல்றோம், நேருன்னு சொல்றோம், அப்புறம் பாரதியார்னு சொல்றோம். இந்த மாதிரி சில பேர் ஆண்களை மட்டும்தான் சொல்றோம். ஆனா அதுலயே தியாகத்தை கொடுத்து பெண்கள் அன்றைய காலத்திலும் இருந்திருக்காங்கிறத இன்னைக்கு என்னுடைய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அத்தியாபனா பள்ளி மாணவர்கள் இங்க வந்து கூற போறாங்க. எல்லாமே இளம் சிறார்கள். அவங்கள்ட்ட நான் சொன்னதுமே உடனே அவங்க வந்து நான் இந்த இதுக்கு நான் பேச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குரல் வளத்துல இந்த இதை சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்கள பத்தி அந்த காலத்தினுடைய பெண்களின் வீரத்தை பத்தி நான் சொல்லணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆண்களும் பெண்களும் சமமாக தான் நடத்தப்பட்டாங்க. ஆனா ஆண்கள் படிக்க போகலாம், பெண்களுக்கு படிப்புங்கிறது அன்னைக்கு காலகட்டத்துல இல்லாம இருந்தது. ஒரு சில அதாவது ராஜவம்சத்துல பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த படிப்பறிவு என்பது இருந்தது. சாதாரண மக்களிடம் அது இல்லை. ஆனா அவங்களும் வந்து தன்னுடைய இதுல வந்து வீரம் சொரிந்த மக்களாக தான் இருந்தாங்க, பெண்மணிகளா தான் இருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சங்க காலத்து மரக்குடி பெண்கள், அவங்கள நம்ம வந்து மரக்குடி பெண்கள் தான் சொல்ல முடியும். அப்படி புளிய வந்து தன்னுடைய முரத்தால் பிடைச்சு இதை வந்து நெல்லு வந்து புடைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊர்ல புலி வந்துடுச்சு. ஆண்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த பெண்மணி எல்லா பெண்மணிகளும் வந்து அப்ப தனித்தனியா இன்னைக்கு மாதிரி வீட்டுல உட்கார்ந்து பண்றது இல்ல. ஒரு வீட்டு முற்றத்துல உட்கார்ந்து அந்த நெல்லை புடைச்சு இது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த முரத்தாலேயே புளிய அடிச்சு துரத்துன மரக்குடி பெண்களும் நம்மளுடைய இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய இதுல அந்த பசங்களுடைய இதை வந்து ஒவ்வொருத்தரையா நான் வந்து இப்ப அழைக்கிறேன். அவங்களுடைய இதை சொன்னதுக்கு பிறகு மீதி இதை நான் வந்து சொல்லலான்னு பாக்குறேன். முதலில் நான் அழைப்பது மறைக்கப்பட்ட பெண்களின் தியாக வரலாறு அப்படிங்கறதுல கோகுலவர்ஷினி 5ஆம் வகுப்பு மதுரை அத்தியாபனா பள்ளியில படிக்கிறாங்க. அவங்க வந்து தில்லையாடி வள்ளியம்மை பத்தி இங்க சொல்ல போறாங்க. அவங்களுக்கு தெரிந்த இதை வீரம் சொரிந்த இதை நம்ம பார்ப்போம். கோகுலவர்ஷினி, வாங்கம்மா. வணக்கம், என் பெயர் தி கோகுலவர்ஷினி. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் அத்தியாபனா பள்ளி சிபிஎஸ்இ. இந்திய வரலாற்றில் மறைக்கப்பட்ட பெண்களின் வரிசையில் உள்ள தில்லையாடி வள்ளியம்மை பற்றி பேச வந்துள்ளேன். வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹன்ஸ்பர்க் எனும் இடத்தில் பிறந்தார். அவர்களின் தந்தை முனுசாமி மற்றும் தாயார் மங்களம் ஆவர். பிறந்த ஊரான
தில்லையாடி என் பெயரை கொண்டு தில்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்பட்டார். காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் செறிந்த உரை வள்ளியம்மையின் மனதில் ஆழமாக பதிந்தது. 1913ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி வால்ஸ்கிரஸ் எனும் இடத்தில் நடைபெற்ற அரைப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் 3 மாதம் கடுங்காவல் தண்டனை அளிக்கப்பட்டது. சிறையில் கல்லும் மண்ணும் கலந்த உணவே தரப்பட்டது. உடல் நலம் கடுமையாக பாதித்தது. தனது வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார். இதனை அறிந்த காந்தியடிகள் அவரை காண வந்தார். சிறை தண்டனைக்கு நீ வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் கேட்டதற்கு, இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்ல தயாராக இருக்கேன் என்று வள்ளியம்மை கூறினார். இந்திரனின் நலனிற்காக எத்தனை இன்னல்களையும் ஏற்பேன் என்று கூறினார். 1914ஆம் ஆண்டு தனது 16ஆம் வயதில் மரணம் அடைந்தார். நன்றி. நன்றிம்மா கோகுலவர்ஷினி. உங்களுடைய அற்புதமான குரல் வளத்தால் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி நாங்க மறைக்கப்பட்ட தியாகத்தின் வரலாறை தெரிஞ்சிட்டோம். ரொம்ப நன்றி. அடுத்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்மா. நன்றிம்மா. நன்றி மேம். நன்றி. அடுத்ததாக நம்முடைய இரண்டாவதாக பேசக்கூடிய இவங்கள சிறார் பாத்தீங்க அப்படின்னா வைமு கோதை நாயகி அம்மாள். அவங்கள பத்தி தேஜேஷ் என்ற பையன் இப்ப நம்மளுடைய உரையாடுவார். அவரை வரவேற்கிறேன். தேஜு, வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் தேஜேஷ். நான் அத்தியாபனா பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு வைமு கோதைநாயகி அம்மாள் பற்றி. வைமு கோதைநாயகி அம்மாள் டிசம்பர் 1, 1901ஆம் ஆண்டில் சென்னை நீர்வலூரில் வாழ்ந்த கல்வித்துறை அதிகாரராகிய NS வெங்கடாச்சாரி பட்டம்மாள் தம்பதியினருக்கு 2வது குழந்தையாக பிறந்தார். தமிழகத்தை சேர்ந்த ஒரு புதின எழுத்தாளர் ஆவார். இவரை சமகால எழுத்தாளர்கள் நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்று போற்றினார். 115 புதினங்களை எழுதினார். இவர் வாழ்ந்த 59 ஆண்டுகளில் 35 ஆண்டுகள் எழுத்தே உலகம் என்று இயங்கினார். அம்புஜா அம்மாவின் தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார் இல்லத்திற்கு 1925ஆம் ஆண்டு காந்தி வருகை தந்தபோது வைமு கோதைநாயகி அம்மாள் காந்தியை சந்தித்தார். அதன் பின் உறுதியான காந்தியை போலவே கதர் அணிந்து நகைகள் அணிவதை தவிர்த்தாள். 1931ஆம் ஆண்டில் மகாத்மாவின் அழைப்பை ஏற்று சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்றார். சிறையில் இருந்தபோது சோதனையின் கொடுமை, உத்தம சீலன் ஆகிய நாவல்களை எழுதினார். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30 காந்தி மறைந்த பின் அவரது சாம்பலை நாடெங்கும் கடலில் கரைத்தார்கள். நன்றி. அருமை தேஜேஷ், உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது வேலு நாச்சியாரை பற்றி பேசுவதற்கு சகானா அவர்கள் வருகிறார்கள். சாரல் மழை போல் பொழிவதற்கு. வாங்கம்மா சகானா. சகானா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஜே சஹானா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் கனிவான வணக்கம். நான் இன்று பேச போற தலைப்பு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு பெண்களின் பங்கு. சும்மா வந்து விடவில்லை சுதந்திரம். 200 ஆண்டுகளுக்கு மேலாக அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்த தேசத்தின் சுதந்திரம் பல்லாயிரக்கணக்கான தியாகிகளின் தியாகத்தால் உருவானது. ஆம், நான் வேலுநாச்சியார் பற்றி பேச வந்திருக்கிறேன். ஜான்சி ராணியை முன்பேன், ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்துவின் மகள். இவரது தாய்மொழி தமிழ். இவர் அறிந்த பிற மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை ஆங்கிலேயர்கள் முத்துவடுகநாதரை கொன்று சிவகங்கையை கைப்பற்றினர். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு திண்டுக்கல் கோட்டையில் வேலுநாச்சியார் தலைமையில் கூட்டம் நடைபெற்றனர். இதில் அமைச்சர், தளபதிகள், பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் கலந்து கொண்டனர். இவருக்கு ஆதரவாக போரிட மைசூர் மன்னர் தனது 100 குதிரை படையை வீரர்களை அனுப்பி வைத்தார். காளையார் கோவிலை மீட்க ஆண்கள் படையை மருது சகோதரர்கள் தலைமையில் பெண்கள் குயிலில் தலைமையில் அனுப்பி வைத்தார். விஜயதசமி திருநாளன்று பெண்கள் மட்டும் கோட்டைக்குள் செல்ல அனுமதி உண்டு என்பதால் குயிலி பெண்கள் படையுடன் மாறுவேடத்தில் குயிலி பெண்கள் படையுடன் மாறுவேடத்தில் சிவகங்கை கோட்டைக்குள் நுழைந்து அங்கிருந்த ஆயுத கிடங்கிற்கு தீ வைத்தார். இவர்கள் இவர்களின் வரலாறு என்பது புத்தகத்தில் இடம்பெறவில்லை. நன்றி. நன்றிமா சகானா, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பவிஷ் அவர்கள் அம்புஜத்தம்மாள் என்பவரை பற்றி பேச நம்மளுடன் உரையாட வருகிறார். வாங்க பவிஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் பவிஷ். நான் அத்தியாபனா பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்திய வரலாற்றில் மறைக்கப்பட்ட பெண் மடிகளில் ஒருவரான திருமதி பற்றி நான் பேசுகிறேன். ஜனவரி 8ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு செல்ல மறுப்பிருந்தது. அதையும் மீறி பல மொழிகள் வீட்டிலேயே கற்றார். அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் கவரப்பட்டார். மகாகவி பாரதிதாசனின்
பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார். பல்வேறு கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை அமைத்தார். இவருடன் நட்பு கொண்டு பெண் அடிமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தோர் வைமு கோதி நாயம்மாள் மற்றும் ருக்குமணி லட்சுமிபதி. ஆசிரியராக பகுதி பெற்ற சாரதா வித்யாலயா பெண்கள் பள்ளியில் பகுதி நேரமாக கற்பித்தார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்தார். 1932 6 மாதங்கள் சிறையில் அடைத்தார். காந்தி இடைகளை பற்றி 3 புத்தகங்கள் தமிழில் எழுதியுள்ளார். தம் 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற அரிய நூலை எழுதியுள்ளார். 1964 ஆண்டு தாமரை திரு விருது மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி பவிஷ். நன்றி மேம். அனைவருமே கலந்து கொண்ட 4 பேருமே அவர்களுடைய மழலை சொற்களால் நம்மை மழை போல் வருஷித்து நம்மளை கட்டி போட்டு விட்டார்கள். ஒரு சில நேரங்கள் நாம் அனைவருமே கட்டுண்டு கிடந்தோம். சங்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே மறைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தியாகத்துல இருந்தவங்க. எத்தனை பேர் நமக்கு அவங்களுக்கு தெரியும்? யாருக்கு அவங்களை பற்றி நமக்கு தெரியாது. அதனாலதான் நான் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களை பேச சொன்னேன். ஒரு சின்ன கதையோட இதை நான் நிறைவுரை செய்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா புறநானூற்று செய்யுள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனை போருக்கு அனுப்புறாங்க. போருக்கு அனுப்புனா அந்த போர்ல திரும்பி வரவங்களும் உண்டு, பிழைக்கிறவங்களும் இருக்காங்க, இறந்து போறவங்களும் இருக்காங்க. ஆனா இறந்து போயிடுறான் அந்த பையன். நம்ம ஆளுங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல, என்னைக்குமே கிடையாது. எதா இருந்தாலும் நம்ம திருச்சி பேசுறது, அதாவது ஒன்ன 100ஆ கதையாக்குறது அப்படிங்கிற இதுல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்களாம், அந்த காலத்துல எப்படி இறக்கணும் அப்படின்னா மார்ல தன்னுடைய மார்பில் அடிபட்டு இறந்தால்தான் அவங்க போர்ல வீரமரணம் அடைஞ்சாங்கன்னு அர்த்தம். புறமுதுகுல இதா இருந்தாக்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தாயிட்ட போய் சொல்லியிருக்காங்க, உன்னோட பையன் புறமுதுகு, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய முதுகுல அடிபட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தாய் தன்னோட வீர வாள் எடுத்துட்டு, என்னுடைய மகன் அங்க புறமுதுகிட்டு இறந்து போயிருந்தான் அப்படின்னா அவனுக்கு நான் பால் ஊட்டிய என்னுடைய மார்பை அறுத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு கத்தியோட அந்த இதுக்கு போர்க்களத்துக்கு போறாங்க. போனா ஒவ்வொருத்தரையா பாக்குறாங்க, எல்லாம் கால் பாதி, கை பாதி, தலை பாதி, இப்படிதான் கிடக்காங்க. கிடக்கும் பொழுது தன்னுடைய மகனுடைய முகத்தையும் அந்த மார்போட வெட்டுண்டு கிடந்த உடலையும் பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல, என்னோட பையன் புறமுதுகுல அடிப்படல, தன்னுடைய மார்பில் அடிபட்டுதான் செத்தான்னு சொன்னாங்க. இந்த காலத்துல யாராவது அனுப்புவாங்களா சொல்லுங்க? ஆர்மிக்கு அனுப்பும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல என்னோட பையன் இறந்துருவாங்கிறதுல பாதி பேர் ஆர்மிக்கு அனுப்புறதுல, நேவிக்கு அனுப்புறதுல, ஏர்போர்ஸ்க்கு அனுப்புறது கிடையாது, கப்பல் படைக்கும். ஆனா அன்றைக்கு இருக்கக்கூடியவங்க இத போல இன்னொருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவனை அனுப்புறாங்க, அவரு இறந்துடுறாரு. தன் உடன்பிறப்பை அனுப்புறாங்க, அவங்களும் இறந்துடுறாங்க. இவங்க குலத்தை காக்கவே ஒரே ஒரு மகன் தான் இவங்களுக்கு பிறந்திருக்கான். அந்த மகன்ட்டு என் கத்திய கொடுத்து போய் ஆங்கிலேயரை வெட்டி வீழ்த்திட்டு வான்னு சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய மரக்குடி பெண்கள் வாழ்ந்த இன்னைக்கு இந்த சின்னஞ்சிறார்கள் தனக்கு தெரிந்த சில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பற்றி பேசும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இவங்க அனைவருக்கும் சொல்லி கொடுத்த அந்த அத்தியாபனா பள்ளியில நான் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். பாத்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துக்களை அழகாக பாடல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அங்க இருக்காங்க பாருங்க.
அதாவது குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இப்ப வந்து கல்பனா வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க. அவங்க சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. வார்த்தை சொல்லட்டும், பேசட்டும். அதுக்கடுத்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அழகான ஒரு கருத்தரங்கம். இந்த ஒரு அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையின் சார்பாக கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மண்ணிலிருந்து தலைவியாக தனது பொறுப்பை ஏற்று மோகனா அவர்களுடைய சிறப்பான ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் எனக்கு தான் முழுமையாக கேட்க முடியவில்லை. இருந்தாலும் கூட கேட்ட வகையில், பார்த்த வகையில் ஓடி வந்து விட்டேன். ஏன்னா குழந்தைகளுடைய அத்தனை திறமைகளும் இதுல முன்கொணர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைய குருந்துகள், நாளைய குன்றுகள் என்று சொல்வது போல, நாளைய பதாகை உயர்த்தக்கூடிய இந்த குழந்தைகளுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு நமது அறக்கட்டளை செய்து கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் நாம் பெருமை கொள்கிறோம். ஏன்னா, திருச்சியிலிருந்து வந்து சில நாட்கள்ல மோகனாக்கா வந்து என்னுடைய குழந்தைகள இந்த அளவுக்கு நீங்க பயிற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. பெரிய ஒரு விஷயம். இன்றைய இந்த குழந்தைகள் வந்து நாளை கண்டிப்பாக சாதிப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனது வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டிதான் ஒரு நிமிடம் நான் இணைந்து கொண்டேன். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அனைவருக்குமே என்று சொல்லிக்கொண்டு என் இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. தொடருங்க சார். அந்த தன்னுடைய குலத்துக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழந்தை மட்டும், அந்த வேற யாருக்கும் அவங்க வீட்டுல குழந்தைங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய கையில கொடுத்து கத்திய கொடுத்து அனுப்புறாங்க. அனுப்பி அந்த குழந்தை வந்து போய் போரிடுறது. ஒரு 4 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? எப்படி போரிட தெரியும் சொல்லுங்க பாக்கலாம். சண்டை போட கூட தெரியாது. அடி வாங்கிட்டு தான் வரும். இன்னைக்கு காலகட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள். ஆனா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு தன்னுடைய தாய்ப்பாலையே வந்து ரத்தத்தை வந்து தாய்ப்பாலா ஊட்டுவாங்க. அந்த ரத்தத்திலேயே வீரத்தை சொரிந்து அவர்களுக்கு ஊட்டி உள்ளார்களே. இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட வரலாறு. எந்த வரலாற்று புத்தகத்திலையும் இது கிடையாது. ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம மனித வெடிகுண்டுன்னு சொல்றோம். சகானா அவர்கள் பேசுனாங்க பாத்தீங்களா? அதுல குயிலி வந்து ஆங்கிலருடைய படைக்கு ஆயுத கிடங்குக்கு செல்லும் பொழுது மேல எண்ணெயை ஊத்திட்டு அவங்களுடைய ஆயுத கிடங்குக்கு போய் தீப்பத்திக்கிறாங்கங்க. அதுதாங்க மனித வெடிகுண்டு. இன்னைக்கு இருக்கிற மனித வெடிகுண்டுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இதுல அத மாதிரி அந்த குழந்தைங்க வந்து ஒவ்வொருத்தரையும் தேடி எடுத்து பேசிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியை மெய்யெழுத்துக்கள்ல பாடலோட சொல்லி தருவாங்கங்க. அவங்க பேரு விமலான் பேரு அவங்க பேரு. ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தலையில் இருந்து உச்சந்தலையில் இருந்து உச்சங்கால் வரலும் இருக்கக்கூடிய அத்தனை அபயங்களையும் சொல்லி அந்த மெய்யெழுத்து 18ஐயும் ஊட்டினார்கள். இதை நான் வந்து என் பேரண்ட்ட பார்த்திருக்கேன். என் பேரன் பேர் வந்து தேஜேஷ். இதுல மைமு வந்து கோதை நாயகி அம்மாளை பத்தி அவர் பேசியிருந்தாரு. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் இதை ஆச்சரியமா வியந்து பார்த்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய 4th 5th வரக்கூடிய ஜெயலட்சுமிங்க கூடிய அந்த ஒரு ஆசிரியரும் அவர்கள் ஆசிரியர்களோட பெற்றோர்களுடைய உறுதுணை இல்லாமல் இந்த ஒரு இது வந்திருக்காது. அதனால அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த பள்ளிக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் இன்னும் பல கோடி கருத்தரங்கங்களில் இவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய இதை செப்பனர செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்கா. அவங்க எல்லா குழந்தைகளும் மதுரை தானே? மதுரை தான். இதை பற்றி வந்து கலைவாணி அம்மா நீங்க கருத்து சொல்லுங்க. நான் அப்புறம் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இது இந்த கருத்துக்களை வந்து தயார்படுத்தி எடுத்துட்டு வந்த அவங்க மோகனா சகோதரி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான ஒரு ஏற்பாடுகள். ஏதோ நம்ம வந்து பெரியவங்க பேசிட்டு போறத இடத்துல ஒரு சிறிய பிள்ளை குழந்தைங்கள மாணவர்களை கொண்டு வந்து ஊக்குவிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அந்த முதல் விதை தான் எனக்கு தேவை. அந்த முதல் விதையை நீங்க விதைச்சீங்கன்னா திருப்பி அடுத்தடுத்து ஒருத்தவங்க போட்டாங்கன்னா இன்னும் விருட்சமா அது வளரும். அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சகோதரி. பேசிய மாணவர்கள் வந்து பேரு புள்ள பேசணும். கோகிலவர்ஷினி நல்லா சிறப்பா வள்ளியம்மையை பற்றி பேசினாங்க. மிக சிறப்பு. அவங்க மிகச்சிறிய வயதிலே வந்து சிறைக்கு சென்றவங்க. காந்தியடிகளுடைய அகிம்சாவாதம், அவருடைய
எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி அவருடைய சிஷ்யவே ஆகி அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து பெருந்துணை சுதந்திர போராட்டத்துக்கு பெருந்துணையா இருந்தவங்க. அடுத்தது தேஜேஷ் பேசினாரு. கோதை நாயகி அம்மாள் கோதை நாயகி அம்மாள் பத்தி பேசினாங்க. மிக சிறப்பான அவங்களுடைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க சுதந்திர போராட்டத்துக்கு, அதெல்லாம் பற்றி பேசினாரு. ரொம்ப சிறப்பாக தான் பேசியிருக்காங்க. அடுத்தது வந்து சஹானா அவங்க பேசும்போது வேலு நாச்சியார் பத்தி பேசியிருக்காங்க. வேலு நாச்சியார் உங்க ராமநாதபுரம் உங்களுக்கு உரிய மாவட்டம், அதுல இருந்து அவங்க வேலு நாச்சியார் தான் இன்னைக்கு வீரத்துக்கு பேர் போனவங்க. அவங்கள பற்றியான அந்த செய்திகள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அடைஞ்சாதான் அது அது மிக சிறப்பா இருக்கும். நமக்கெல்லாம் இதெல்லாம் தெரிந்த விடயங்கள் தான். அதே போல அவங்க மோகனா அம்மா பேசின அந்த எல்லா போருக்கு போன அந்த தாயோடைய அந்த செயல்பாடுகள், அந்த போருக்கு அனுப்பிட்டு அந்த பிள்ளைகளை அவங்களுடைய புறமுதுகு காட்டுறதும், அந்த வீர தழும்பு இருக்கணும்னு நினைக்கிறது, அதை மீண்டும் அவங்க வந்து திருப்பி அனுப்பினது, அடுத்தது புளிய முறத்தால அடிச்சு விரட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. அது போல வீரமிக்க ஒரு மரக்குடியில பிறந்த பெண்கள் ஆகட்டும், அந்த காலத்துல வீரத்தோட தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்குதான் பயப்படுறோம், நாம போனா உயிருக்கு பயப்படுறோம். அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து புறந்தள்ளிட்டு என்று வர சுதந்திர காலத்துல நம்ம நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்க மனசுலையும் அது வந்து தாயை விட மேலோங்கின பற்றா நமக்கு வந்து அது வந்து நிலைச்சி இருக்கணும். அது தானாகவே வரணும். அப்போ இது போன்ற கதைகள், சின்ன சின்ன கதைகள் உள்ள நிகழ்வுகளை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும் பொழுதுதான் இப்படிலாம் இருந்தாங்களா, நாமளும் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் தான் நம்மளை பாதுகாக்குமே தவிர மீதி இந்த அன்பு பாசம் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆங்கிலத்துல பேசுறேன்னு மன்னிச்சுக்குங்க, அந்த எமோஷனல் பிளாக்மெயில் சொல்லுவாங்க. அது போல எமோஷனல்லாம் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு வந்து நம்ம அடிபணியக்கூடாது. பாசம் பந்தம் எல்லாம் இருந்தா கூட அதை விட உயர்ந்தது தேசப்பற்று. அது முதல் வந்து தேசப்பற்று தான் நமக்கு முக்கியமானதுங்கிறது ஒரு சின்ன பிள்ளைங்களுடைய மனசுலையும் ஆணித்தரமான அந்த விதையை விதைச்சிருக்கீங்க. அதுக்கு முதல் விதையை ஊன்றதுக்கு உறுதுணையா இருந்து இந்த அட்கா வானொலி நிலையம் அதனுடைய நிறுவனர் நாகநாதனுக்கும் அதை ஏற்பாடு படுத்தி கொடுத்து முதல் விதையை விதைச்ச மோகனா சகோதரி அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இங்கு இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள், அனைத்து உறுப்பினர்கள், அட்கா அகில உலக கவிஞர்கள் அறக்கட்டளையின் சார்பாக இணைந்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நன்றிமா. நன்றி. சிறப்புமா. அடுத்ததாக நம்ம அவளோடு இணைந்திருக்கக்கூடிய விஜய் பொற்செல்வி அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தேசப்பற்று மங்கையர்களை விழிப்புணர்வோடு நினைவு கூறும் வகையில் இன்றைய சின்னஞ்சிறார்களை ஊக்குவித்து அழகான மழலை சொல்லி அவர்களது வீர தீர செயல்களை நாம் அறியும் போது ஒரு பெருமிதம் ஏற்படுகின்றது. அத்தோடு அதனை ஊக்குவித்து வளரும் பயிருக்கு நீரூற்றி அழகாக ஒருங்கமைத்து அவர்களை வழிபடுத்திய மோகனா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி அம்மா. இன்றைய நிகழ்வை ஒழுங்குபடுத்தி அழகாக இச்சிறார்களை மிகவும் சிரமப்பட்டு ஒன்று கூட்டி அவர்களை வழிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த நிறுவனர், அறக்கட்டளை நிறுவனர் தலைவர், அட்கா வானொலி அறிவிப்பாளர், நிறுவனர் மற்றும் இமைக்காவளிகள், அவருடைய குழுமங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வாறான ஒரு பெருமைக்குரிய நாகநாதன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கலைவாணி அம்மா மற்றும்
இதற்கு ஒழுங்கமைப்பும் இதற்கு ஒரு ஆதரவாக இருந்து வழிப்படுத்தக்கூடிய ஒரு வழிநடத்துனர் என்றே சொல்ல வேண்டும். அவருக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அத்தோடு தனது அத்தோடு தனது பணிகளின் மத்தியில் இணை நிறுவனர் செயலாளர் திரு கல்பனா ஜெயராமன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் தனது நகைச்சுவையான பேச்சில் அனைவரையும் சிரிக்க வைத்து ஆரம்பம் முதல் அக்கா அக்கா என்று கூப்பிட்டு அனைவரையுமே ஒழுங்குபடுத்தி அவர்களை ஒன்றிணைத்து அவர்களை நகைச்சுவையோடு வழி நடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி குணசேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். பயணத்தின் பயணத்தின் போது தனது சிரமம் பாராமல் இணைந்து கொண்டு வழிநடத்தும் தமிழ்ச்செல்வன் அப்பா மற்றும் கடலரசி அக்கா, ஜெயிலானி மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர்களில் மற்றும் உள்ளவர்கள் யாரேனும் பேச விரும்பினால் முதலில் பேசுங்கள். ஏன்னா அருணா அக்கா இருக்காங்க. அருணா அக்கா இங்க பேசுங்க அக்கா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகிழ்ச்சியான ஒரு மாலை பொழுதாக இது அமைந்தது. அகில உலக தமிழ் கவிஞர் அறக்கட்டளையின் சிறப்பான முன்னெடுப்பிற்கு எனது மனமார்ந்த மகிழ்ச்சி பொங்கிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து குழந்தைகளும் அவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் தங்களுடைய மழலை குரலால் அவர்கள் வயதுக்கே உரிய அழகிய சொற்களை அழகான முறையில் வெளிப்படுத்தியது இதமான மழை பெய்யும் மாலை நேரத்தில் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. அனைத்து குழந்தைகளுக்கும் அருணா அத்தையின் அன்பு முத்தங்கள், வாழ்த்துக்கள் செல்லங்களே. இங்க இதே மாதிரி பழகிக்கிட்டே வாங்க. இன்னும் நிறைய பேரை பேசுங்க, நிறைய விஷயங்கள் பேசுங்க, நிறைய தலைப்புல பேசுங்க. நிச்சயம் கூடிய விரைவில் நீங்கள் அனைவரும் சிறந்த பேச்சாளர்களாக எங்கள் முன்னே மீண்டும் பவனி வருவீர்கள். நமது அறக்கட்டளைக்கு ஒரு வேண்டுகோள். அல்லது அவர்களது பாடல் ஏதோ ஒன்று தலைப்பின் கீழ் நாம் மாதம் ஒரு முறை இதை செய்யலாம் என்று நான் எண்ணுகிறேன். அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் அதில் நான் இணைந்து பணியாற்றவும் விரும்புகிறேன். மற்றும் கலைவாணி அம்மா, யமுனா அம்மா, மோகனா அம்மா, உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த குழந்தைகளை கொண்டு வந்து நீங்க நிறுத்தி நீங்க பேசுனது உங்க முகத்துல அவ்வளவு ஒரு பெருமிதம். ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். சந்தோஷம். நன்றி சகோதரி. அடுத்தது கல்பனா ஜெயராம் அவர்கள் அத்தனை பணி நெருக்கடியிலையும் தான் சென்றிருக்கும் வெகு தொலைவில் இருந்தும் நமக்காக அவருடைய மனம் இங்கேயேதான் இருக்கிறது. அவருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமாக எழுத்தாளர் நாகா அவர்களுக்கு, என்னப்பா நீ உயரம் போய்கிட்டே இருக்கீங்க என் மனசுல. நான் இவ்வளோ என்னைய சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு நான் என்னதான் கைமாறு ஈடா செய்ய போறேன்னு தெரியல. நீங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குழந்தைகளை மீண்டும் அருணா அத்தையோட அன்பு முத்தங்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நான் பேசுறேன், பேசலாமா? அதாவது சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் யார் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நான் குழந்தைகளை ஒருங்கிணைப்பு செய்து நான் இந்த கருத்தரங்கை நிகழ்த்துகிறேன் என்று சொன்ன அன்பு அக்கா மோகனா அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து இன்னைக்கு பேசவும் வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாணவர்கள் அனைவருமே ஆங்கில வகுப்பு படிக்கக்கூடியவங்க, ஆங்கில வழிமுறை வழிக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள். ஆத்யா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பள்ளியினுடைய மாணவர்கள், அத்தியாவனா
அந்த பள்ளிகளுடைய இருந்து இப்ப தமிழ் வகுப்புகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட சில விஷயங்களை வந்து தமிழ்ல பேசுறதே கஷ்டமா இருக்கும்போது, ஒரு சுதந்திர போராட்ட தலைவர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை அதை தேடி எடுத்து கொடுக்கும்போது படித்து அதை இங்க வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு வந்து பேசினதே அவங்களுடைய குரல்ல அவ்வளோ தெளிவா கடைசி வரைக்கும் நம்ம பேசிடணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பேசினாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிற்கால இது வந்து அவங்களுக்கு பெரிய வருங்காலம் இருப்பது என்பதை காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 5 மாணவர்கள்ல ஒரு மாணவி வந்து இன்னைக்கு வரல. ஆனால் அதற்கும் காரணம் சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு விஷயம். என்னன்னா, தன்னுடைய அவருடைய அந்த மாணவி அமிர்தவர்ஷினி தானே, அமிர்தவர்ஷினி என்ற மாணவியினுடைய தந்தையார் வந்து எல்லையில வந்து இதா இருக்காரு, எல்லை பணியில இருக்காரு, ஒரு ராணுவ வீரர். அவருடைய மகள் வந்து இதை பேசும்போது, நீ பார்த்து படிக்க கூடாது, படிக்கிறத பார்க்காம படிக்கணும், அப்படி படிச்சா மட்டும்தான் நீ இன்னைக்கு கலந்துக்கணும், இல்லைன்னா கலந்துக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை விதித்த ஒரே காரணத்துக்காக அந்த பாப்பா இன்னைக்கு பேசல. ஏன்னா நீ பேச போறது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை பத்தி, அவங்கள பத்தி நீ பார்த்து படிக்கிறதுல சிறப்பு இல்லை, அதனால நீ பார்க்காம படிக்கிறதா இருந்தால் இல்லைன்னா படிக்காதுன்னு சொன்னாங்க. அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சாலும் ஒருவேளை நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா அப்பாவுக்கு இதாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா இன்னைக்கு வரல. அதான் உண்மை. அந்த வகையில அந்த பாப்பாவுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா சுதந்திர போராட்டத்தின் தியாகிகளுடைய வரலாறை நம்ம பேசும்போது மிக சிறப்பாக மட்டும் இல்ல, மிக உண்மைக்கு நெருக்கமாகவும், அதாவது எந்த விதமான குறைபாடும் இல்லாமவும் பேசணும். அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மழலைகளுக்கு வந்து சில நேரங்கள்ல மறதி இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம், இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த கருத்தை சொல்லணும்னு நின்னாங்க பாருங்க இந்த 4 பேரு. அவங்களுக்கு அட்கா வானொலி மற்றும் அட்காவுடைய அறக்கட்டளை சார்பாகவும் மற்றும் உள்ள அனைத்து குழுமங்கள் சார்பாகவும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகள் சார்பாகவும் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்கா அருணாக்கா சொன்னது போல இன்னும் நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு நிறைய தமிழ் சார்ந்து, நம்முடைய தேசம் சார்ந்து நிறைய விஷயங்களை கற்பித்து கொடுக்கும்போது அதை வந்து அவர்கள் பேசுகின்ற போது பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மாணவியோடைய அம்மா வந்து இப்ப நம்முடைய அறக்கட்டளையின் ஆண்டு விழா சொன்னதுல இருந்து ஒரு 4 வயது அந்த பாப்பா எல்லா மேடைகளுக்கும் அந்த பாப்பாவை கூட்டு போறாங்க. அவங்க ஒரு இஸ்லாமிய ஒரு குழந்தை. அவங்க அம்மா இதுவரைக்கும் 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. தலைப்பு கொடுங்க, எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பா சொல்லுங்க, என் மக பேசணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த குழந்தைய நல்லா பேச வைக்கணும், என் பொண்ணு மேடையில் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தை ஆளுமை மிக்கவர்களா வரணும், அதுவும் தமிழ் சார்ந்து பேசுற போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு கேள்விப்படுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய எண்ணமே அதுதான். மாணவர்களை வந்து கொண்டு வரணும், அதே போல ஏழை கலைஞர்கள், கவிஞர்கள் இவர்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று. அது போக இப்ப சமீபத்துல வந்து நம்ம சொல்லியிருக்கோம், பல்வேறு கலைகள்ல தோல்பாவை, அழிந்து வரக்கூடிய கலைகளை எல்லாம் மீட்பதற்காக எல்லா வழிமுறைகளையும் எங்களால் முடிந்த அளவுக்கு அதற்கான செயல்பாட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ உதவிகள் எல்லாம் நாங்க செய்ய முடியுமோ அதை நீங்க வந்து அவங்களுக்கு கண்டறிந்து கொண்டு வந்து இதுல மேடை ஏத்துங்க, நாங்க அதுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன். பல்வேறு சூழல்ல நமக்கு வந்து அறக்கட்டளையை உருவாக்கும் போதிலிருந்து இன்று வரைக்கும் பல்வேறு சோதனைகளை நம்ம பார்த்துட்டோம். அத்தனை சோதனைகளையும் சாதனைகளாகவும் ஆக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதனுடைய ஒரு முத்தாய்ப்பான விழா குழந்தைகளுடைய பேச்சு. இது மாதிரி இந்த குழந்தைகளுடைய பேச்சை கேட்பதற்காகவே இங்க நான் வந்து அமைந்திருக்கிறோம். ஒரு பெரியவர்களுடைய பேச்சு கவியரங்கம் பட்டிமன்றத்துக்கு வாங்கன்னு சொன்னா கூட இன்றைய தினத்துல வந்து இப்ப குறைந்தது கல்பனா வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட சேர்த்து 15 பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதே இது நம்முடைய அறக்கட்டளை கலந்துரையாடலுக்கு வாங்கன்னு சொன்னா கூட நிர்வாகிகள் கூட தாமதமாகவோ இல்ல வர்றதுக்கு இதா இருக்கும். ஆனா இன்னைக்கு குழந்தைகளுடைய நிகழ்வு சொன்னோன்னா அத்தனை பேர் வந்து 6:30 மணிக்கு எனக்கு லிங்க் கொடுங்கன்னு கலைவாணி அம்மாலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி போட்ட உடனேயே பொற்செல்வி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த குழந்தைகளுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்றதுனாலதான். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றதை விட அவங்க பேசுறத கேட்கணும்ன்றதுதான். அதுலயும் மிக சிறப்பான நல்ல கருத்துக்களை உடையது. நமக்கு தெரியாத இப்ப சொன்னதுல வந்து பவிஸ் பேசினது, அவங்க எல்லாம் இப்ப வேலுநாச்சியாரை பத்தி தெரியும், பீலியை பத்தி தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை நம்ம மறந்துருக்கோம் அப்படிங்கறத வந்து எடுத்து சொன்னாங்க. அதே போல மத்தவங்க பேசும்போதும் எனக்கே சில பேர் அந்த பவிஸ் பேசுனது வந்து எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா நமக்கு இன்னும் நிறைய பேர் பெண்களை வந்து நமக்கு தெரியல. மேலோட்டமாக ஆண்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்ததுனால பெண்களை தெரியல. இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க பேசுனாங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் இன்னும் இவங்களுடைய இந்த பேச்சை இன்னும் கொஞ்சம் அவங்களை
தயார்படுத்தி நம்முடைய விழாக்கள்லையும் உங்களை பேச வைக்கிற வாய்ப்பு கொடுத்து அந்த மாணவர்களை சிறப்பு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இவர்கள் தான் நாளைய வருங்காலமா அவங்களுடைய தேசபக்தியோடு இருக்கிற காரணத்துல மட்டும்தான் நம்ம தேசம் முன்னுக்கு வரும். தேசபக்தி இல்லைன்னா எதுவுமே இதாகாது. இன்னைக்கு அரசியல் 1008 பிரச்சனைகள் போயிருந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்கள்ல நாம ஒரு தமிழர், நாம் ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய மாணவர்களால தான் இந்த தேசம் நல்ல நிலைமைக்கு வரும். பெற்றோர்கள் சொல்லை கேட்கிற குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். அதுவும் தாய்மொழி கல்வியை ஆங்கிலத்தில் படித்தாலும் கூட தாய்மொழியை விட்டு கொடுக்காது தாய்மொழியில் பேசுகின்ற குழந்தைகளாகவும் அதில் சிறப்புள்ள குழந்தைகளாகவும் நம்ம உருவாக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல ஆங்கிலத்தில் என் குழந்தை ஆங்கிலத்தில் பேசினால் எனக்கு சிறப்புன்னு சொன்னது போக இன்னைக்கு என் புள்ள தமிழ்ல பேசுதுப்பா அப்படின்னு சொல்றது பெருமையாயிருச்சு. என்ன காரணம்னா ஒட்டுமொத்தமா ஆங்கிலம் ஆக்கிரமிப்பு செய்த பின்னர் இன்னைக்கு நம்முடைய குழந்தை தமிழில் திரும்ப பேசுறதுங்கிறதே மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறோம். அந்த இடத்த இது பண்ணக்கூடாது. எப்பவுமே தாய்மொழி கல்வியில படிக்காட்டாலும் தாய்மொழியை மறக்காத கல்வியை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த குழந்தைகளுடைய பேச்சுக்கு காரணமா இருந்த ஆசிரியர்களும் மற்றும் அந்த பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த அக்காவிற்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய தினத்தில் யாரேனும் மீண்டும் கருத்துக்களை கூற விரும்பினால் இந்த கருத்தரங்கத்தை பற்றி அவர்களுடைய பேச்சுகளை பற்றி பேச விரும்புபவர்கள் பேசலாம். வாருங்கள். பெற்றோர்கள் சைட்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க பேசுங்களேன். நீங்க பேசினாதான் எங்களுக்கு புரியும். எந்த பெற்றோர் வேணாலும் பேசலாம். எல்லா பெற்றோரையும் பேச சொல்லுங்க. எல்லாரும் பெற்றோர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பெற்றோருடைய குழந்தைகளையும் கூப்பிட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். உங்களுடைய எதை பத்தி சொன்னீங்க அப்படின்னா நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். கோகுலவர்ஷினி அம்மா, நீங்க வீடியோ ஆன் பண்ண கூட தேவையில்லை, மைக் ஆன் பண்ணி பேசினா போதும். அப்படி பண்ணுங்க. வீடியோ நீங்க ஆன் பண்ண வேண்டியது இல்லை, நீங்க நார்மலா நீங்க பேசலாம். பெற்றோர்கள் அப்பாவோ அம்மாவோ யார் இருந்தாலும் கூட பேசுங்க. நான் பேசலாமா? பேசலாம். இந்த இது ஃபர்ஸ்ட் மோகனா அவங்க என்னோட அம்மா தான். நடுவரா இருக்காங்களா அவங்க தலைமையில இருக்கிறவங்க என்னோட அம்மா தான். தேஜேஷ் அவங்களோட பேரன் தான். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொல்றப்ப நான் யோசிச்சேன், சரி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாட்களும் குறைவாதான் இருந்ததா. நான் ஒரு வாரம் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தேன். சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிதான் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தோம். நாங்க எங்களால முடிஞ்ச ஒரு சிறப்பா நாங்க பசங்களுக்கு கொடுத்து அவங்களையும் பேச வச்சுட்டோம். எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறோம். நன்றி. கண்டிப்பாமா. அதாவது கொடுத்ததே நாங்க நாள் குறைவா தான் கொடுத்தோம். கொடுத்ததே ஒரு 5 நாளுக்குள்ளாரதான் கொடுத்திருந்தோம். அதுக்கு அந்த 5 நாளுக்குள்ள இத்தனை பேரை 4 பேர் 5 பேரை நீங்க இணைச்சிட்டு அவங்கள பேச வைக்கிறதுக்கு பயிற்சியும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மிக சிறப்பு. நன்றி. தொடர்ந்து அவங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும். குழந்தைகளுக்கான கவியரங்கம், அது சொல்ல பேச்சரங்கம் இதெல்லாம் பேசும்போது அவங்க தொடர்ந்து அவங்க அதற்கான போஸ்டர்கள் நாங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் தந்துடுறோம். அதை நீங்க தொடர்ந்து நீங்க குழந்தைகளை பங்கேற்க செய்வீங்கள். நன்றி. அடுத்து சஹானா அம்மா பேசுங்க. சஹானா அம்மா நீங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம்மா, பேசுங்க சார். எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மோகனா மேம்க்கு தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா நான் இதை பாப்பாக்கு இது பண்றேன். அதுலயும் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்துச்சு டேஸ். அவங்க சொன்ன மாதிரி தான், அது கொஞ்சம் முன்னாடி இருந்தா நல்லாவே நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நல்லபடியா சொல்ல வச்சிருப்போம். இனி அடுத்தடுத்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க நாங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. இது மோகனா மேம் அப்புறம் ரேவதி அக்கா இல்லாம இந்த இது நடந்திருக்காது. கண்டிப்பா அவங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். கண்டிப்பா எங்களுடைய ஒத்துழைப்பு என்றைக்குமே உண்டுமா உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நன்றிமா. பவிஷம்மா நீங்க பேசலாம். பவிஷம்மா, பவிஷ். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
வணக்கம்மா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க. என்னோட பையன் இதுல பேசணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பேசினா அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது எங்களோட பசங்களோட தமிழ் வளமும் சரி திறமையும் சரி வளரும் அப்படிங்கறது எங்களுக்கு நம்பிக்கையும் வந்திருக்குது. அதனால நீங்க மறுபடியும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அடிக்கடி நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேங்க. நன்றிங்க. ஒரு நாள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழா உண்டு, கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் உண்டு. அது வெவ்வேறு சரிங்க. தலைப்புகள் நீங்க பங்கு பெறலாம். நன்றிங்கம்மா. நன்றிம்மா. கோகுலவர்ஷினி அம்மா, ஒரு சில வார்த்தைகளை பேசலாம். வணக்கம். கோகுலவர்ஷினி அம்மா பேசுறேன். வணக்கம்மா. இந்த இதுல பங்கேற்கிறதுல அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து தேஜேஸ் பாட்டி தான் எங்களுக்கு வந்து இத வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு டைம் இல்ல. இருந்தாலும் அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. நீங்க அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல எப்பனாலும் வந்து கோகுலவர்ஷினியை ஜாயின் பண்ணிக்கங்க. என்னன்னாலும் எங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்க ஹெட்டிங் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. தமிழ், இங்கிலீஷ் எதுனாலும் ஓகே. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து அவ பேசுனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. இதுல நான் வந்து பேசுங்கக்கா. தம்பி, நான் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு உங்களுடைய சார்பாக நான் கொடுக்கலாமா? பேசுங்க. அனைத்து மாணவர்கள் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய பீனிக்ஸ் சாதனை பறவைகள்னு சொல்லி என்னுடைய பட்டிமன்றத்தினுடைய சார்பாக அவர்களுக்கு ஒரு ஒரு சர்டிபிகேட், அதுவும் அவங்களுக்கு ஒரு ஷீல்டும் நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை உங்க பள்ளியில வந்து உங்க பள்ளி மூலமாகவே கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இது எங்களுடைய அறக்கட்டளை நிர்வாகத்தினுடைய என்னுடைய தம்பியுமாகிய திரு நாகநாதன் அவர்களுக்கும் இதை நான் சொல்லி அனுமதி வாங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிக்கா. இந்த மாணவர்களுக்கு வந்து அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்கள். அதோடு அவர்களுக்கான சான்றிதழும் பதக்கங்களும் அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். தொடர்ந்து வந்து நடக்கக்கூடிய நம்முடைய விழாக்கள் வந்து விழா வரப்போகுது. அந்த விழாலையும் அவர்களுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல எல்லா பள்ளிகளுக்கும் நம்ம ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கோம். அந்த மாணவர்களை வந்து அது கொடுக்கக்கூடிய போட்டிகளில் பங்கெடுத்து வைக்க சொல்லி. ஏன்னா இத்தனை ஒவ்வொரு வகுப்பா, அதாவது 6 முதல் 8 வகுப்பு வரை 9, 10, 11, 12 அந்த மாதிரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் உள்ள போட்டிகள் எல்லாம் வந்து நம்ம கொடுப்போம், அறிவிப்போம். அந்த இதில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் மதுரையில் நடக்க போகுது, விழா வந்து மதுரையில் தான் நடக்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை அவங்க கூட்டா சேர்த்து வினாடி வினா இந்த மாதிரி ஒரு குழு சார்ந்து அவங்க இணைஞ்சு அவங்க அந்த பங்கெடுத்துக்கிறது மாதிரி பண்ணலாம். அப்படி எல்லா தகவல்களும் விரைவில் வெளியிடப்படும். அதுல வந்து மாணவர்களை பங்கெடுத்து வச்சுக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கான கவியரங்கம் இருக்கு, கருத்தரங்கம் இருக்கு, அதாவது பேசுற பேச்சு இருக்கு. அதனால அதில் நல்லா பயிற்சி எடுத்துட்டு அங்க வந்து நல்லா பேசி எல்லாருடைய, அதாவது ஒட்டுமொத்த கவனமும், அதாவது உலகமே பார்த்துக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக வந்து நம்ம நேரலை வந்து கொடுக்குறோம். எல்லா பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லா நாட்டில இருக்கக்கூடியவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய திறமைகளை காட்டும் போது அந்த மாணவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதை அறக்கட்டளை கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கோம். அது எல்லா மாணவர்களுக்கும். இப்ப இன்றைக்கு 5 மாணவர்கள் வரும்போது ஒரு மாணவி இல்லை, இருந்தாலும் அந்த 5 மாணவிகளோடு இன்னும் உள்ள மாணவர்களையும் இணைத்து நிறைய செய்யணும். இது இந்த மாவட்டத்துடைய தலைவர் வந்து இப்ப திருச்சி மாவட்டத்தில இருந்து மதுரை மாவட்டத்தை தன்னுடைய மகள் வயிற்று பேரனுக்கு வந்து இது கொடுக்கலாம் மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே போலதான் மற்ற எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களையும் தாங்கள் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கவியரங்கம் பண்றேன் மாணவர்களுக்கு, இல்ல பட்டிமன்றம் பண்றேன், கருத்தரங்கம் பண்றேன் அப்படின்னா அவங்க வந்து நான் வந்து நீங்களே பேர் கொடுத்து நான் இந்த வாரம் பண்றேன் அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயமா அதை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் கேட்டு தாமதிக்கிற நேரத்துக்கு நீங்க உங்களுடைய மாணவர்கள் 5 பேர் கொடுத்தீங்கன்னா இன்னும் 5 மாணவர்கள் நான் அதிகமாகவே கொடுத்துருவேன். 10 மாணவர்களை வந்து அங்க கொடுக்கும்போது அவங்க சிறப்பான ஒரு நல்ல செயல்களை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு மாணவர்கள் நல்லா பேசும்போது அடுத்த மாணவர்கள் அந்த உணர்வு வந்துடும். அம்மா கலைவாணி அம்மா சொன்னது மாதிரி ஒருத்தர் நம்ம ஒரு விதை போட்டிருக்காங்க, அந்த விதை வந்து விருட்சமாகிறது எப்படின்னா அடுத்தடுத்த இடத்துக்கு போகும்போதுதான். இந்த இடத்துல நான் பெரிதா நீ பெரிதா அப்படிங்கிறது இல்லை, எல்லோரையும் அரவணைத்து சொல்லுகின்ற இந்த குழுவுல
நம்முடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கும், நல்ல விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில நம்முடைய செயல்பாடுகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். இது முத்தமிழையும் வளர்ப்பது, கலை இலக்கியம், அது மட்டுமல்லாம கலைகளோடு நம்முடைய அழிந்து போன கலைகளையும், அது மட்டுமல்லாமல் அழிந்து இருக்கக்கூடிய கலைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் அதை நம்ம பயன்படுத்துறோம். நம்ம வெறும் ஒரு குழுமம் மட்டும் நடத்திட்டு இருந்தோம். நம்ம இமைக்காவலிகள்னு ஒரு குழுமம் வெறும் கவிஞர்களுக்கான அந்த கவிதைகள்ல வந்து பல்வேறு பரிணாமங்களை எல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு குழுமமா மட்டும் இருந்தோம். அதனுடைய இது இல்லை. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு எண்ணம், எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு விஷயம் பண்ணணும், அதுவும் பிரம்மாண்டமா பண்ணணும், தமிழுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அறக்கட்டளை உருவாக்கணும். அந்த அறக்கட்டளை பல்வேறு சூழல்ல தடைகள் வந்து அதையெல்லாம் உடைத்தெறிந்து இன்னைக்கு சாதனை பயணத்துல போயிட்டு இருக்கோம். அதுக்கு இமைக்காவலிகள் குழுமத்தில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்கதான் வந்து பவுண்டேஷனே நமக்கு கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் இங்க நமக்கு வந்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடிய அத்தனை கவிஞர்களும் வந்து சேர்ந்திருக்கும் போது, சில குழுமங்களும் சேர்ந்திருக்கும் போது அது நல்லா வலுப்பட்டு போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் அதோட நம்ம தூங்கிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் வானொலி ஒண்ணு ஆரம்பிச்சோம். வானொலி மூலமாக நம்முடைய மாணவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாரையும் வெளிப்படுத்தணும். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நேரடி பேட்டிகள் எல்லாம் நடத்துவோம். அவங்கள வந்து நேரடியா பேச வைப்போம். அதெல்லாம் பண்ணறதுக்கான இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். சினிமா துறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எழுதுறோம். பாடலாசிரியர்கள், திரைத்துறை சம்பந்தமான ஒவ்வொரு வகுப்புல என்னென்ன மாதிரி இருக்கையோ அதுல எல்லா துறைகள்லையுமே அவங்கள வந்து வளர்த்து ஓரளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லா விதமான உதவிகளையும் மற்ற ஆளுமைகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம ஓடுறோம், நமக்காக ஓடுறோம், நம்மளோடு 4 பேரை சேர்த்து கொண்டு ஓடுறோம் அப்படின்னா என்ன காரணம்? நான் மட்டும் இல்ல, நம்மள எல்லாரும் சேர்ந்தவர்களும் நல்ல இடத்துக்கு வரணும். காலம்புல ஒருத்தரையே நம்ம வந்து அவங்களையே ஒருத்தர பேர் முன்னிறுத்தி விடுவதை விட நாம அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஓடுங்க. உங்களுக்கு எப்ப என்ன உதவி கேட்டாலும் அறக்கட்டளை சார்பாக கண்டிப்பா செய்வோம். அந்த வகையில எங்களுக்கு வந்து இந்த ஆசிரியர்களா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இங்க ஆசிரியர்களும் அதிகம். இந்த ஆசிரியர்கள் நினைச்சா எதை வேணுமாலும் சாதிக்க முடியும். எங்களுக்கு கவியரங்கம், பட்டிமன்றத்துக்கு நேரம் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதற்கான எல்லா விதமான வேலைகளையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். அதுக்கு ஒட்டுமொத்தமான அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையுடைய மாநில குழு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கும். மாவட்ட குழுக்கள் அத்தனை பேரும் நீங்க இணைஞ்சு நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா கண்டிப்பாக நாங்க அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையின் மாநில குழு சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கை தட்டினால் ஓசை வராது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் எழுப்புவோம், தமிழை ஒருங்கிணைப்போம், தமிழால் உயர்வடைவோம் என்று சொல்லி நான் இடம் அமர்கின்றேன். அடுத்ததா வந்து நம்முடைய அறக்கட்டளையினுடைய கலந்துரையாடல் நிகழ்வு வேற இருக்கு. அதனால அடுத்து யாரேனும் இப்பொழுது இணைந்தவர்களோ அல்லது இதை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தவர்களோ ஏதாவது கருத்தை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கருத்துக்களை சொல்லலாம். யாரு அது உங்களை கூப்பிடல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய கருத்துக்கள் எது வேணுமானாலும் நீங்க வந்து இங்க பதிவு பண்ணலாம். நான் கூப்பிடலைன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒரு 14-18 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் கூப்பிட்டு இல்ல என்ன ஏன் கூப்பிட்டீன்னு கேட்கறாங்க சில பேர். அதனால நீங்களே பேசுறவங்க பேசிக்கலாம். சரியா? சொல்லிட்டு நீங்க உங்க பேரை சொல்லிட்டு நீங்க பேசுங்க. பாருங்கள் யார் பேசுகிறீர்கள். வணக்கம்மா. வணக்கம். இன்றைய நிகழ்வு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மழலைகளுடைய பேச்சை கேட்ட உடனே ரொம்ப சொக்கி போய் தான் உட்கார்ந்து. இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா பேச்சு, அவர் வந்து ராணுவ வீரர், பார்க்காம சொல்லணும் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி நிறைய எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா குழந்தையும் எல்லா மழலைகளையும் நம்ம சேர்க்கணும். ஆசிரியர்களாம் நம்ம இருக்கோம். அந்த அறக்கட்டளையில எழுத்தாளர் நாகா மூலமா நம்ம எல்லாருமே பரிச்சயமா இருக்கோம். நிச்சயமா அந்த குழந்தைங்களுடைய தாய்மொழி பற்றியும் வளர்க்கணும். அதே சமயத்துல அழியிற கலைகளை மீட்டெடுக்கணும். அதே சமயத்துல விடுதலை பாடுபட்ட அத்தனை வீரர்களை பற்றியும் ஒவ்வொரு குழந்தைகளுடைய மனதுல விதைத்து நம்மளுடைய தமிழர் பண்பாடும் தமிழும் நல்ல வளரணும்ன்ற இந்த சமயத்துல இதை நான் சொல்லிக்கொண்டு இன்று பங்கேற்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. நன்றி. அடுத்து
அடுத்து பேசுறவங்க பேசலாம், தாராளமா பேர் சொல்லிட்டு பேசுங்க. நேரம் குறைவா இருக்கு, ஏன்னா அடுத்தது நமக்கு நிகழ்வு இருக்கு. அது முடிச்சிட்டு நமக்கு இரவு. வணக்கம் பாருங்க. சிறுவர்களை அதுவும் இந்த சுதந்திர தினத்தின் முன்னிட்டு குழந்தைகளை சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேச அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உடனிருந்து நன்றாக செய்து முடித்த மோகனா அக்காவுக்கும் வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை ஒருங்கிணைத்தது இல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்களும் உடனிருந்து அதற்கு ஊக்கம் கொடுத்ததற்கு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு எப்போதும் நடக்கும். பெரிய பெரிய கலைஞர்கள் வருவார்கள், காணொலியில் ஒரு தலைப்பு, அது ஒரு நிகழ்வா போயிட்டு இருக்கும். ஆனா இது பள்ளிகள் மட்டுமே நடந்துட்டு இருந்தது. ஒரு பேச்சு போட்டி அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம கலைஞர்கள் வட்டத்திலே இல்லாம ஏற்கனவே நாகா அவங்க சொன்ன மாதிரி அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை அதை இன்னும் முன்னெடுத்து கொண்டு போகும்போது அக்கா வானொலின்னு ஒன்று வந்துட்டு, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நூல்கள் வெளியிடலாம் போய், அதுக்கு அடுத்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்னும் குழந்தைகளை ஊக்கப்படுத்தும். அவர்களை அடுத்தது, அதாவது தமிழ்னா என்ன, ஏன் இங்கெல்லாம் இப்படி வராங்க, எதுக்கு நம்மளை கூப்பிட்டு இந்த விழாவில் கூப்பிடுறாங்க, வர சொல்றாங்கன்ற போது நம்மளுடைய அந்த தமிழ் பற்று அவங்களுக்கு மேல இன்னும் அதிகமா பரவ தெரியும். இப்ப நானே பாத்தீங்கன்னா வெறும் கவிஞராக தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த மரபு கவிதை என்ன அப்படின்னு போகும்போது தான் தமிழை பத்தி நிறைய கத்துக்க ஆரம்பிச்சது. இப்பதான் தமிழை படிக்கிறத விட சொல்லலாம். அது போலதான் அந்த படிக்க போக அதோட வரலாறு பக்கம் போகும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது இத்தனை வயசு கழிச்சு எனக்கு வந்தது. இந்த குழந்தைகள் உள்ள வரும்போது அவங்க உடனே அந்த இடத்துலயே இந்த பச்சை மரத்தாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்பவே அவங்களுக்கு நிறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வெளியே வரும்போது, இப்போ இத்தனை ஆண்டுகள் ஆகி நான் இப்போ ஒருத்தருக்கு ஆசானா இருக்கிறதோட அவங்க படிக்கும் போதே சில பேருக்கு போதனை தர ஆசானாவா தான் அவங்க வெளியே வருவாங்க. அது அந்த நம்பிக்கையில தான் இன்னும் கொஞ்சம் வளர்க்கலாம். இதுக்கு இன்னும் நம்ம குழுவிலே இருக்கிற சுசி பெட் சொல்லி அக்கா அவங்களுடைய பள்ளிகள் இருக்கிற அங்கேயும் திரட்டலாம். அது போல யமுனா ராணி அம்மா அவங்களுடைய பள்ளிகள் இருக்கிற குழந்தைகளையும் மீண்டும் அடுத்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய சொல்லலாம். போல ஸ்கூலுக்கு போய் நமக்கு நம்முடைய கவிஞர் உறுப்பினர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது இது ஒரு பெரிய அது என்ன சொல்றது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாதனை படைக்கலாம். நம்ம அடுத்த மதுரை நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நிரல்லையே இப்பயே நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நிகழ்வு எப்படி நடக்க போகுதுன்றத கண்ணு முன்னாடி நின்றுடுச்சு. சந்தோஷம். அதுக்கப்புறம் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோ. அடுத்ததாக வேறு யாரேனும்? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பெண்மையில் உள்ள தாய்மை தெய்வீகமானது என்பதை உணர்த்திய குழந்தைகளின் அம்மாமார்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லா குழந்தைங்களுமே தன்னோட குழந்தைங்க இங்கிலீஷ் படிக்கணும், பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை அந்த குழந்தைங்களை போல நம்ம இங்கிலீஷ் படிக்கணும், ஆங்கில கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனநிலைமையில ஆங்கில கல்வி பயிலும் குழந்தைங்களுக்கு தமிழை பேச கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்தி இன்னைக்கு இங்க இந்த இணையவழியில பேச வச்சதுக்கு அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். கனவு தேசம் இதன் கனவு தேசம், வான்வெளி நட்சத்திரம் அல்ல என் கனவு தேசம், வாய்மையும் மெய்மையும் நேர்மையுமானதன் கனவு தேசம் என்பதை நிகழ்த்தி காட்டும் நாகநாதன் அவர்களுக்கும் நன்றியும், குழந்தைகளுக்கும் நன்றியும், மோகனா அக்கா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. மற்றவர்கள்? அகரம் அமுதன் அண்ணா, நீங்க தாமதமா தான் இணைஞ்சீங்க.
நீங்கள் குழந்தைகளுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொன்னா நல்லா இருக்கும். பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தா பேசுங்க. ரவிச்சந்திரன், ரமேஷ் ரவிச்சந்திரன், தாங்கள் ஏதேனும்? வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நான் நான் லாஸ்டா தான் வந்தேன். நான் என்ன பேசுறது, அந்த பெயர் தெரியல, இந்த தீர்ப்பு வழங்கினாங்க இல்லைங்களா, நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்துனாங்க இல்லைங்களா, ரொம்ப அற்புதமான பேச்சு. நான் அந்த நான் அந்த குழந்தைகளுடைய பேச்செல்லாம் கேட்கல. ரொம்ப அந்த தீர்ப்புல இருந்தே புரியுது அந்த குழந்தைகள் எவ்வளவு ஆற்றலோடு பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. நான் ரொம்ப கடைசியில தான் நான் வந்துட்டு இணைஞ்சேன். ஐயா வந்துட்டு என்கிட்ட நாகநாதன் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு நிகழ்ச்சி தொடங்கும் போதே எனக்கு லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். அவரு மறந்துட்டால் போறதுக்கு. எதர்ச்சியா வந்து நான் கேட்டேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இது போன்று இதுக்கு முன்னாடி இது போன்ற எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற போது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா பெற்றோர்கள் பேசினாங்க, தலைமை தாங்கின அம்மா பேசினாங்க, நாகநாதன் ஐயா பேசினாங்க. இதெல்லாம் கேட்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி இப்படிலாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இவர்களால் வழங்க முடியுது. நாம ஒரு 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 குட்டைக்குள்ளேயே ஊறிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு ஏற்படுது. ஏன்னா நான் ஒரு விசாலமான வாசிப்பு உடையவன். என்னால இது போன்ற நிகழ்வுகளை எனக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அமையல. இன்னைக்கு வாய்ச்சிருக்குது. இது பற்றி இதுக்கு மேல நாம இது போன்ற நிகழ்வுகளை கேட்டு நான் என்னுடைய கருத்துக்களை நான் இதுக்கு பிறகு ரொம்ப ஆழமா பதிவு பண்றேன். இப்போ என்ன பேச சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இத்தோடு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சகோதரர். நம்ம தொடர்ந்து கவியரங்கங்கள், பட்டிமன்றங்கள், கருத்தரங்கங்கள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இணைஞ்சு நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பகிர்வுகள், அதாவது ஒரு கவியரங்கம் நடந்தாலும் சரி, கருத்தரங்கம் நடந்தாலும் சரி, முடிச்சுட்டு அதற்கான பகிர்வுகளையும் செய்வோம். நம்ம அப்படி செய்யும் போது அவங்க நிறை குறைகளை எல்லாம் சரி செய்து அடுத்த முறை அதை சரிப்படுத்தி செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பல்வேறு தலைமைகளின் கீழ் பல்வேறு விதமான கருத்தரங்கம் மட்டும் இல்ல, விவாத களம் மட்டும் இல்ல, இன்னொன்னு நம்ம இதுலயே வந்து 2 பேர் பேசுவாங்க. அதை வந்து ஒருத்தர் மறுப்பு ஒரு நடுவராக இருந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா விவாத களம். அந்த விவாத களத்துல 4 பேர் பேசுறோம் அப்படின்னுமா, அப்படி இல்லாம 2 பேர் மட்டும் பேசக்கூடிய ஒரு நீதிமன்றத்துல 2 வக்கீல்கள் பேசுற மாதிரியான அந்த நிகழ்வு வரைக்கும் நம்ம நடத்தியிருக்கோம். அதுலயும் மாணவர்கள் மட்டுமே பங்கேற்ற நிகழ்வு உண்டு. இது குறை 4-5 ஆண்டுகளா வந்து நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து புதிதாக வருகிறவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தும் நம்ம வந்து அடுத்து மரபுகள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். மரபு சார்ந்து விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான கலைகளை ஒரு ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். அதனால சில இடங்கள் தெரியாது, பல பேருக்கு தெரியாது, ஏதோ பண்றாங்க அப்படி மாதிரி இருக்கும். வந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய இருக்கும். அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்ம நிகழ்வுகள் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து யூடியூப் இதில் நம்ம போடுவோம் நம்மளுடைய அட்காவில். அது வந்து மற்றவங்களுக்கு போய் சேரும். மாணவர்களுடைய பேச்சுக்களை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பையும் நம்ம அடுத்த மாணவர்களுக்கு கடத்துவோம். நம்ம நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. வார வாரம் ஏதாவது ஒரு நிகழ்வு, கருத்தரங்கம், பட்டிமன்றம், கவியரங்கம் எப்படின்னு ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் எல்லாரும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த தகவல்களையும் நான் வந்து இணைஞ்சிட்டு இருக்கவங்க விருப்பமுள்ளவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். குரூப் இல்லாதவங்களுக்கு கூட தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அண்ணன் சொன்னாங்க எனக்கு முன்னாடி அனுப்பிடுங்க அப்படின்னு. இருந்தாலும் நான் வந்து இந்த உங்களை இணைக்கிறதுக்குள்ள இது பண்ணிட்டு இருந்தேன். குழந்தைகள் வர்றதை பற்றி பேசிட்டு இருந்தபோது தாமதமாக கொடுத்துட்டேன் அண்ணனுக்கு. அதனால அவர் கொஞ்சம் லேட் ஆகிட்டாரு. இருந்தாலும் அதற்காக நான் வருந்துகிறேன். அடுத்த முறையெல்லாம் வந்து அதை சரியாக செய்து விடுகிறேன். அடுத்து வேறு யாரேனும் இணைந்திருப்பவர்கள் பேச விரும்புகிறவர்கள் பேசலாம். ரமேஷ் ரவிச்சந்திரன். அனைவருக்கும் வணக்கம். நான் இது கலந்தாய்வு கூட்டம் லிங்க் என்று நினைத்து விட்டேன். இறுதியில் தான் இணைந்தேன். கலந்தாய்வு கூட்டம் அடுத்து முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருவோம். இல்ல நான் கலந்தாய்வு கூட்டத்துக்கான இணைப்பு என்று நினைத்து விட்டேன். குழந்தைகள் கவியரங்கத்தை ஏற்று நடத்தி சிறப்பான நிகழ்வை தந்ததற்கு
திருச்சி மாவட்ட நிர்வாகத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சகோதரர் அவர்களே. நன்றி. சிறப்பா பேசி சொல்லிட்டாரு. வாழ்த்துக்களை. நன்றிக்கா. தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ந்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அக்கா அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையோடு இணைந்து பணியாற்றுகிறீங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டத்துடைய தலைவரா இருக்கீங்க. இன்னும் நிறைய சாதனைகளை நீங்க செய்ய போறீங்க. செய்யணும் இல்ல, செய்ய போறீங்க. அதுலயும் எங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்க, நாங்களும் கலந்துக்கிறோம். பேசுனா பேசுங்க. இல்ல தம்பி, அவ்வளவுதான். இன்றைய நிகழ்வை இத்துடன் நம் நிறைவு செய்வோம். ஏனென்றால் அடுத்து ஒரு நிமிடம் இந்த நிகழ்வுல குழந்தைகளை கொண்டு வரும் பொழுது அவங்க மனப்பாடம் பண்ணி பேசினா பரவாயில்ல. அப்படி எழ முடியாதவங்கள எழுதி எடுத்துட்டு படிக்க சொல்லுங்க. அவங்க நேரா வீடியோ பார்த்து பேசுறதுக்கு பயந்தாலும் ஆரம்பத்துல போட்டோவை வச்சுட்டு பின்னாடி இருந்து படிக்க சொல்லுங்க. அவங்க ஏற்றத்தோட படிக்க கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி சின்னதா கொடுத்து நம்மளை கொண்டு வந்துடலாம். எல்லா ப்ரோக்ராமுக்கும் எல்லா தலைப்புகளுக்கும் குழந்தைங்க ஒருத்தவங்க 2 பேர் இருந்தா கூட அதை வச்சு பேசட்டும். அவங்க பேசட்டும், பேச விடுவோம், அவங்கள பழக்கி விடுவோம். அதுதான் சொல்ல நான் நினைச்சேன். நன்றி. ஏற்றுக்கொள்ள தங்களுடைய கருத்துக்களை வழிமொழிகிறேன். தம்பி முடிச்சுக்கலாம் தம்பி. சரிங்கக்கா, நிறைவு செய்து கொள்ளலாம். ரெக்கார்ட் நான் கட் பண்ணிடுறேன்.